என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் 1000 தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விக்கு இதயத்தில் இடம் கொடுக்காதே. என்னால் முடியும் என்று மீண்டும் முயற்சி செய். பல முறை முயற்சி செய்தும் பலரின் சதிகளால் நீ தோல்வியடைந்திருக்கலாம். அதையெல்லாம் நினைத்து மனம் தளர்ந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்காக ஒன்றை கூறுகிறேன், கேள். ஒரு பறவை ஒரு தேனீயிடம் சொன்னது, ஓய்வு இல்லாமல் கடுமையான உழைப்பின் மூலம் நீ தேனை சேர்க்கின்றாய். ஆனால் மனிதன் உன்னிடத்திலிருந்து அந்த தேனை திருடி விடுகின்றான். அதற்காக நீ வருந்தவில்லையா என்று கேட்டது. அதற்கு அந்த தேனி சொன்னது, இல்லை, நான் வருந்தவே இல்லை. மனிதனால் என்னிடமிருந்து தேனை மட்டும்தான் திருட முடியும். ஆனால் தேனை உருவாக்கும் திறனை என்னிடமிருந்து ஒருபோதும் அவனால் திருடிவிட முடியாது என்று தன்னம்பிக்கையுடன் சொன்னது. அதுபோலத்தான் குழந்தையே, உனக்குள் இருக்கும் திறமையை ஒருபோதும் யாராலும் திருடிவிட முடியாது. அதுபோலவே மனிதனில் பல எண்ணங்கள் படைத்த மனிதர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே எண்ணங்களால் அழகாக இருக்கின்றனர். வண்ணங்களில் வாழ்க்கை இல்லை, உன்னுடைய மனதின் எண்ணங்களில் தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது. எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்காது. நம்பு, யாரையும் முழுமையாக நம்பாதே. உன்னை மற்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பு. சிந்தனை செய், கோபப்படாதே. வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கைதான். அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து காட்டு. பிள்ளையே, உன்னுடைய அப்பா நான் சொல்வதையெல்லாம் கடைபிடித்தாலே உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு சென்று விட முடியும். நேரம் வரட்டும், எல்லாம் செய்யலாம் என்று காத்திருப்பதும், காலம் வந்தால் எல்லாமே கிடைத்துவிடும் என்கின்ற மூட நம்பிக்கையோடு கனவு காண்பதும் வாழ்க்கைக்கு ஒருபோதும் உகந்ததல்ல. முயற்சி செய்து கொண்டே இரு, நிச்சயமாக முன்னேறுவாய். பிறர் கேலி செய்கின்றனர் என்று பின்தங்கிவிடாதே. முன்னேறி சென்று திரும்பிப்பார். அவர்கள் அதே இடத்தில் தான் வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். நீ எடுக்கும் முயற்சிக்கு பின்னால் ஒரு உந்து சக்தியாக உனக்கு பின்னால் நான் இருந்து உன்னை உற்சாகப்படுத்துவேன். நீ சோர்ந்து போகும் வேளையில் என்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் வேறு யார் மூலமாவது உன்னிடம் வந்து சேரும். என் செல்லமே, நீ எப்போதும் என்னுடைய கண்காணிப்பில் தான் இருக்கின்றாய். கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். தைரியமாய் இரு. என்னுடைய சத்திய வாக்கு நிச்சயமாய் பலிக்கப் போகின்றது. சந்தோஷம் உன்னுடைய வீட்டிற்கதவை தட்டும் நேரம் வந்து விட்டது. நல்லது நடக்கப் போகின்றது. மகிழ்ச்சியாய் இரு என் தங்கமே. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பிரச்சனைகளை எதிர்த்து போராடிதான் வருகின்றார்கள். கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்பவர்கள் என்று இங்கு யாருமில்லை. அதே போல இவ்வுலகில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்து வாழ்ந்து வருபவர்களும் யாருமில்லை. துன்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வந்தாலும் அதை உன்னுடைய மனதிற்கு எடுத்துச் செல்லாதே. அது உனக்கு வலியை மட்டுமே கொடுக்கும், உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்கும். சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்துச் செல்லாதே. அது உனக்கு தலைகணத்தை கொடுக்கும். உப்பும் சர்க்கரையும் ஒரே நிறம்தான், ஆனால் அதன் சுவை மாறுபடுகின்றதல்லவா? அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் ஒன்றே, ஆனால் அதனுடைய விளைவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ருசிக்கும் சுவை. அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே. அது உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் கஷ்டப்படுத்தும். அது உன்னை நிம்மதியாக வாழ விடாது. என் பிள்ளையே, என்றும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பதற்காகவே உன்னுடைய அப்பா நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயம் உனக்கு நீ எதிர்பார்த்தபடியே நல்ல வாழ்க்கை அமையும். உன்னுடைய எதிர்காலம் பொற்காலமாகத்தான் அமையப் போகின்றது. நல்ல சந்தோஷத்துடனும் நிம்மதியுடனும் நீ வாழ்வாய். உன்னுடைய கனவுகளும் ஆசைகள் எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் நிச்சயமாக நடந்தேறும். என் செல்லமே, 3 விஷயங்களை மட்டும் நீ உறுதியாக நம்பு. உன்னுடைய அப்பாவை விட உனக்கு இரக்கமானவர்கள் யாருமில்லை. உன் அப்பாவை விட உன்னை அறிந்தவர் யாருமில்லை. உன் அப்பாவை விட உன்னுடைய சிரமத்தை போக்கும் சக்தி உடையவர் வேறு யாருமில்லை.
உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய். இதன் பிறகு உன்னுடைய சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகின்றது. நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும். இந்த மங்களம் பொங்கும் நாளில் நிறைந்த மனதோடு உன்னுடைய அப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேள். நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என்று தவித்துக் கொண்டிருந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும். சமீப காலமாக நீ என்னிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்தாய் அல்லவா? அப்பா, நான் உங்களிடம் வைத்த வேண்டுதல்கள் தாமதமாகி இன்று வரை வந்துவிட்டது. என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்கள் அப்பா என்று நீ கேட்டுக்கொண்டிருந்தாய். இதோ அந்த வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய கண்ணீரும் கஷ்டங்களும் வேதனைகளும் நிறைவுக்கு வரப்போகின்றது. இன்று நான் உனக்கு வாக்களிக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் பிரகாசமாகவும் இருக்கப் போகின்றது. உன்னுடைய சோகம், கண்ணீர், மனவலி என அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த நன்னாளில் உனக்கு ஒரு வாக்கு தரவே நான் வந்துள்ளேன். இன்றே இதை கேட்டுவிடு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். நீ நீண்ட காலம் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன். இதோ என் கரங்களை பற்றிக்கொள் மகளே. இதன் பிறகு நீ உனக்கு நடக்கப் போகும் அதிசயத்தில் நீ என்னை காண்பாய். அதிவிரைவில் உன்னுடைய வாசலில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இந்த அப்பா மேல் நீ வைத்த நம்பிக்கைக்கு பலன்களை நீ பார்க்க போகின்றாய். உன்னுடைய நெடுநாள் பொறுமைக்கும் காத்திருப்பிற்கும் என்னிடமிருந்து நிச்சயமாக பரிசினை பெறுவாய். முதலில் உன் மனதை குழப்பும் விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள். உன் தேவைகளை உருவாக்காமலேயே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உன் தேவைகள் அனைத்தையும் முதலில் பட்டியலிடு. அதை மனதில் அடிக்கடி நினைத்து கொண்டு வா. உனக்கு தேவையற்ற விஷயங்களை போட்டு மனதில் உழற்றாமல் மகிழ்ச்சியான எண்ணங்களை மட்டும் அடிக்கடி நினைத்துப்பார். உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறத் தொடங்கும். மனதால் ஆழ்ந்து யோசிக்கும் விஷயங்களை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும். அதுதான் நியதி. அப்படி மனதால் படைக்கப்பட்டதே இந்த பிரபஞ்சம். உன் மனதால் நீ வேண்டியதை படைத்துக்கொள். இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியே நீதான் மகளே. இந்த வாழ்க்கை அற்புதமானது. அதனை நீ கொண்டாடு மகளே. அன்பு என்ற விசைதான் அனைத்தையும் இயக்குகின்றது. உன் வாழ்க்கையை நீ வழக்கம் போல் நகர்த்தாமல் சற்று மாற்றிப்பார். அனைத்தும் மாறுவதை நீ உணர்வாய். இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள், கவலைகள் என்று எதையேனும் நினைத்து அழுது கொண்டே இருக்காமல் வாழ்க்கை ஒரு சவால் என்று நினைத்துக்கொள். அதனை சந்திக்க எப்போதும் தயாராக இரு. வாழ்க்கை ஒரு பரிசு, அதனை எப்பொழுதும் ஏற்றுக்கொள். வாழ்க்கை ஒரு சாகச பயணம், அதை எப்பொழுதும் மேற்கொள். வாழ்க்கை ஒரு சோகம், அதனை எப்போதும் கடந்து வா. வாழ்க்கை ஒரு துயரமானால் அதனை தாங்கிக் கொள். வாழ்க்கை ஒரு கடமை, அதனை நிறைவேற்றி விடு. வாழ்க்கை ஒரு விளையாட்டு, அதனை விளையாடிவிடு. வாழ்க்கை ஒரு வினோதம், அதனை கண்டறிந்து விடு. வாழ்க்கை ஒரு பாடல், அதனை பாடிக்கொள். வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம், அதனை தவறாமல் பயன்படுத்திக் கொள். வாழ்க்கை ஒரு பயணம், அதனை புகழுடன் முடித்துவிடு. வாழ்க்கை ஒரு காதல், அதனை சந்தோஷமாக காதலித்து விடு. இந்த வாழ்க்கை ஒரு அழகு மகளே, அதனை ஆராதனை செய். வாழ்க்கை ஒரு உணர்வு, அதனை உணர்ந்து கொள். வாழ்க்கை ஒரு போராட்டம், அதனை எதிர்கொள். இவ்வாறாக வாழ்க்கையை பற்றின கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள். பின்பு இந்த வாழ்க்கை உன்வசமாகும். கேட்டவை எல்லாம் உன் வாசல் தேடி வரும். எனதிந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டாய் அல்லவா? சரியாக புரிந்து கொண்டாய் அல்லவா? இந்த வாழ்க்கையை கூடிய விரைவில் உன்வசமாக்கி விடுவாய். வருத்தங்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இந்த வாழ்க்கையை உன் இஷ்டம் போல்